முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போனால் சூப்பரான ஈஸியான சிம்பிளான முறுக்கு தான் செய்ய போகிறோம். இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ நான் ஒரு 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு தான் 2 கப் எடுத்திருக்கேன். அதில் பாதி பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப்பு 2 கப்பு அரிசி மாவு 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூனுக்கு பக்கம் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஓமம் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுனா சேர்க்கலாம். நான் தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இல்லைனா வரமிளகாய் கூட மிக்சியில் ஒரு அடி அடித்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு இதெல்லாமே நல்லா கலங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒட்டுக்க தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக நல்ல ஒரு பதத்துக்கு பிணைச்சிக்கலாம், கட்டி இல்லாமல். பாருங்கள், இந்த அளவுக்கு பிணைஞ்சா போதும். இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. முறுக்கு பிடியில் மாவு வச்சு நான் தேய்க்கிறேன். நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக போடல, அப்படியே பெருசாக போடுறேன். அதை நான் உடச்சி தான் விட போகிறேன் முறுக்கை. அதனால் நான் பெருசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் சின்னதாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். காயாமல் இருந்தால் ஒட்டிக்கும் முறுக்கு. உடனேயும் நம்ம கரண்டி விடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம திருப்பி போடணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் சும்மா ஷேப் இல்லாமல் விட்டுருக்கேன். நான் இதை உடச்சிருவேன். உங்களுக்கு ஷேப்பாக வேணால் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தூள் முறுக்கு தான் செய்ய போகிறேன். பொடி பொடியாக இருக்குல்ல அந்த மாதிரி முறுக்கு. அதுக்காக நான் இப்படி பெருசாகவே வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் இந்த நுரையெல்லாம் பாருங்கள் கம்மி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு முறுக்கு 2 சைடுமே. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவும் கருப்பாயிடக்கூடாது. இதே மாதிரி எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.